என்னுடைய மொபைல் வந்துட்டு வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து லா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். அங்கேருந்து நான் வரும்போது வண்டியில் வச்சுட்டு வந்தேன். ஃபோன் எகிரி விழுந்து ஃபீட் பிரேக்கரில் எங்கேயும் விழுந்துருச்சு. சரி நான் திரும்பி ரிட்டன் போய் சர்ச் பண்ணேன், தேடினேன், கிடைக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஃபோன் இல்லைன்னு உடனே என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு போச்சு, ரெண்டாவது ஒரு ரிங்கு போச்சு, எடுக்கவே இல்லை. ஆனால் இதில் ஒரு காமெடியான விஷயம் இருக்குது. என்னன்னா ஃபோன் காணோம் சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஃபோனே எடுக்கல அந்த மனுஷன். வெறும் இந்த நம்பர்லேருந்து ஃபோனே எடுக்கல. எனக்கு ஃபோன் காணாமல் போனதை விட அவர் ஃபோன் எடுக்கலன்றது தான் எனக்கு பெரிய டென்ஷனே ஆச்சு. அதை விட பரவாயில்ல. கடைசியில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி எனக்கு பண்ண சொல்கிறீங்கன்னா கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிங்கில் எடுத்துட்டு அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் வருது. நான் அது வர உங்களை மாதிரி ஒருத்தவங்களாண்ட வாங்கி நான் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து ஃபோன் கொடுங்கப்பா, அது மாதிரி ஃபோன் தொலைஞ்சிருச்சு, எங்கள் ஹஸ்பண்ட்டை கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு 10-15 ஃபோன் 20 ஃபோன் கிட்ட அடிச்சுட்டேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுல நான் கட் பண்ணும்போது சொன்னேன், இப்போ பாருங்களா அடுத்த செகண்டே என் மொபைலுக்கு எப்படி ஃபோன் வரப்போகுதுன்ட்டு கட் பண்ணி அந்த ஃபோனுடைய இது கூட மூடலை, அதுக்குள்ளே ஃபோன் வருது. ஹலோ என்னம்மா ஆச்சு சொல்லுமான்றாரு. எனக்கு ஃபோன் தொலைஞ்சு போடுறது கூட இல்லைடா. நீங்கள் வீட்டில் போய் அவரை பார்த்தீங்க? வீட்டில் போய் பார்க்கறதா, வரும்போதே புது ஃபோனோட வர, எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. புது ஃபோனோட வர. எனக்கு ஃபோனே வேணானே. இப்போ பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் இருக்கா, அந்த இதில் இப்போ என்னால் வாங்க முடியாது. இப்போ என்னன்னா மெயினாக அதில் ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த நம்பர் அதில் போயிடுச்சு. எனக்கு ஃபோன் கூட வேணாம், அந்த நம்பரை மட்டும் எடுத்து கொடுத்துரு. அது என்ன பேருன்னு கூட தெரியல வேற எனக்கு. ஓப்போ A17. என்ன கலர் தான் ஃபோன் வந்துட்டு அது ப்ளூ கலரில் வரும். லைட்டு பிளாக் கலரில் பவுச்சி, புது பவுச்சி போட்டிருக்காது. டைம் வந்து ஒரு 2:30 இருக்கும். டேட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி. இன்னைக்கு டேட் 30. தரமணி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வரும்போது தொலைச்சிட்டு அந்த லைன். தரமணி ரயில்வே ஸ்டேஷன், பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் வரும். பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது அந்த சென்னை சில்க்ஸ் வழி வரும். அந்த இடத்துல என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. தயவுசெய்து யாருன்னா பார்த்தா கொடுத்துருங்கப்பா. ஃபோன் கூட வேணாம், எனக்கு வேலைக்காக நம்பர் வச்சிருக்கேன், அந்த மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு கைஸ் பாமாக்கா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க. ஓகேக்கா கிடைக்கும், பரவாயில்ல. இந்த அப்படியே கிடைக்கலாம் விடுங்க. இந்த இன்டர்வியூ போனால் நமக்கு வேற இன்டர்வியூ கிடைக்கும்.